வணக்கம். நம்மளோட வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் ச்சே என்னடா இது வாழ்க்கை, இந்த வாழ்க்கை இப்படியே தான் போயிடுமா அப்படின்னு நம்ம மனசுல தோணுங்க. இந்த வாழ்க்கை அடுத்தவங்க முன்னால நம்மள ரொம்ப அவமானப்படுத்தும். ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்னடா மத்தவங்க எல்லாம் நம்மள இப்படி சீப்பா நினைக்கிற அளவுக்கு நாம இப்படி ஆயிட்டமே, இவ்வளவுதானா நம்ம வாழ்க்கையில, இதுக்கு மேல எதுவுமே கிடையாதா, அடுத்தவங்க நம்மள ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்களே, வாழ்க்கை நம்மள ரொம்ப பாடா படுத்தி எடுக்குதே அப்படின்னு உங்க மனசுல கண்டிப்பா சொல்றேங்க. என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு நேரம் வரும்போது, உங்க மனசு உடையும் போது, உங்களை இந்த வாழ்க்கை அடுத்தவங்க முன்னால மன்னிப்பு கேட்க வைக்கும் போது, ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. இதை நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, வாழ்க்கையில தாங்கிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வரும்போது, அந்த பிரச்சனைகளை நீங்க சமாளிச்சு முடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா சொல்றேங்க, அதுக்கு மேல ஒரு பெரிய பிரச்சனை வந்தா கூட அதை சமாளிக்கிறதுக்கான திறமை உங்களுக்கு வந்துருங்க. அப்படி இல்லையா, அந்த பெரிய பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அது முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா சொல்றேன், இந்த வாழ்க்கை உங்களுக்காக ஏதோ ஒரு பெரிய விஷயத்த ஒளிச்சு வச்சிருக்கு அப்படிங்கதாங்க அர்த்தம். ஸோ என்னோட வாழ்க்கையில நான் நிறைய சம்பவம் அனுபவிச்சிருக்கேங்க. இதை அனுபவிச்ச எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா இருந்திருக்கும். அதுவும் கொஞ்சம் வயசானவங்க, ஒரு மெச்சூர்டான பர்சன் எல்லாருமே கண்டிப்பா இந்த விஷயத்தை அனுபவிச்சிருப்பீங்க. ஒரு பெரிய பிரச்சனையோ மனமுறிவோ கஷ்டமோ வந்ததுக்கு அப்புறம் தைரியமா அடுத்த கட்டத்துக்கு போற அந்த ஒரு நிமிஷம் இருக்கு பாத்தீங்களா, வாழ்க்கை உங்களை எந்த இடத்துலையும் தடுமாற வைக்காது. கண்டிப்பா நீங்க மிகப்பெரிய இடத்துக்கு போவீங்க. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.